செம்மொழி சிற்பின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சீசு செல்லப்பா பற்றிய முத்தான 10 செய்திகள். சீசு செல்லப்பா பற்றிய முத்தான 10 செய்திகள். 1. தேனி மாவட்டம் சின்னமனூரில் 1912ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பிறந்தவர். இவர் தாய்மாமன் ஊரான வத்தலகுண்டில் வளர்ந்தவர். சின்னமனூர் சுப்பிரமணியன், அதுதான் சீசு என்பது. 2. மதுரை கல்லூரியில் BA படித்தார். அப்போதே மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஏற்பட்ட ஈடுபாட்டால் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 3. 1937ஆம் ஆண்டு சென்னை வந்துவிட்டார். சீசு செல்லப்பா மீனாட்சி என்பவரை மணந்து கொண்டார். 4. 1947ஆம் ஆண்டு முதல் 1953ஆம் ஆண்டு வரை தினமணி கதிரில் பிரபல எழுத்தாளர் துமிலனுக்கு உறுதுணையாக பணிபுரிந்தார். 5. சீசு செல்லப்பா 29 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். சிறுகதை, புதினம், நாடகம், கவிதை தொகுதி, குறுங்காப்பியங்கள், திறனாய்வு நூல்கள் இவ்வாறாக 29 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 6. இன்று நீ இருந்தால் என்ற குறுங்கதையில் 200 வரிகளை கொண்ட நெடும் கவிதையை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் இந்நூலாக படைத்திருக்கிறார். இந்நூல் எழுத்து ஏட்டின் 114வது இதழில் வெளிவந்திருக்கிறது. 7. சுதந்திர தாகம் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. 8. புதினம் என்பது தமிழ் சொல், நாவல் என்பது ஆங்கில சொல். இவருடைய குறும்புதினம் வாடிவாசல். இந்த கதை 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 3வது இயல் துணைப்பாடமாக, அதாவது விரிவானமாக இடம்பெற்றுள்ளது. வாடிவாசல் திரைப்படமாக வெளிவர இருக்கிறது, நடிகர் சூர்யாவின் நடிப்பில். 9. குறிப்பிடத்தக்க படைப்புகள்: வாடிவாசல், ஜீவனாம்சம், சுதந்திர தாகம், எழுத்து, இது போன்றவை. இறுதி 10வது சீசு செல்லப்பா 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மறைந்தார். நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். நன்றி.